மூன்றாம் பிரசங்கம் கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் துன்பங்களை கண்ணுற்ற மக்கள், கிறிஸ்துவனுடைய மேன்மையான போதனை, குணமளிக்கும் வல்லமை, இறந்தவர்களை உயிர்ப்பித்தமை, பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தமை, கேள்வியற்றவர்களை கேட்கச் செய்தமை போன்றவைகளை வியந்து கூறுகின்றனர். படைத்தவனுக்கு நிகழப்போகும் கொடுமையை குறித்து படைப்புகள் துன்பத்தில் பங்கு கொள்வது காட்டப்படுகின்றது. குற்றமற்ற கிறிஸ்துவின் மேல் மக்களின் அனுதாபமும் யூதத் தலைவர்களின் குரோத மனநிலையும் கிறிஸ்துவுக்கு அவர்கள் அளித்த மரண தீர்ப்பும் கூறப்படுகின்றன. மூன்றாம் பிரசங்கமே. இயேசுநாதர் கற்றூணிலே கட்டுண்டு அடிபட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவதே. எங்கள் கர்த்தரான இயேசு கிறிஸ்து பூங்காவனத்திலே தியானத்தோடு பட்ட வாதைகளும், யூதர் கையில் அகப்பட்டு அன்றிப்பட்ட கஸ்திகளும் முன்பிரசங்கங்களிலே சொல்லப்பட்டதே. இப்போது எங்கள் தயாவதிக இயேசுநாதர் போஞ்சியோ பிலாத்துவின் அரண்மனையிலே நடுவேறப்பட்டதையும் அவ்விடத்திற்பட்ட கஸ்திவாதைகளையும் சொல்லி காட்ட கடவோ. அதெப்படி என்றால், வியாழக்கிழமை இராத்திரியன்று 4 சாமமும் விடியுமட்டும் பல பல வாதைகள் பட்டதன் பின் வெள்ளிக்கிழமை விடிந்ததே. ஆனால் அன்று விடிந்த மேரை மற்ற நாட் சாயலாய் காணவில்லை. அதேதனில் மற்ற நாட்களிலே விடிவேறு கண்டவுடனே மிருக சிந்துக்கள் சந்தோஷமாய் குரவையிட்டு புல் புனல் அருந்த போவதும், பறவை பட்சிகள் சிறகடித்து ஆகாசத்தில் மதுரநாதம் செய்வதும் சகல லோகம் அக்களிப்பானதுமாய் இருக்குமே. ஆனால் வெள்ளிக்கிழமையன்று சகலத்தையும் படைத்த ஆண்டவர் மரணிக்கப் போகிறதினால் சகல பொருட்களும் சந்தோஷமுகமில்லாததுமாய் மிருக பட்சி முதலான சீவாத்துமாக்கள் வாய்ப்பூட்டினதுமாய் சந்திரன் சூரியன் முதலான ஒளிவுகள் குன்றினதுமாய் ஆகாசம் வியாகுல முகம் நிறைந்ததுமாய் பூமண்டலம் பயங்கர நடுக்கமுண்டானதுமாய் சகல லோக விஸ்தாரம் இரண்டதுமாய் மூன்றாம் பிரசங்கமே. இயேசுநாதர் கற்றூணிலே கட்டுண்டு அடிபட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவதே. இயேசுநாதரை எருசலேம் நகர மணியக்காரனான பிலாத்துவின் முன்பாக கொண்டு போக ஆயத்தமாய் யூதர் சேனை படைகளும் குரு அமைச்சர் முகாரிக்காரரும் வீதி அடங்காத கூட்டமாய்க் கூடி ஆண்டவரை வெறுங்கால் வெறும் தலையுமாய் கட்டின கட்டுக்கள் சிக்கன இறுகப் பிடித்து
சதியன் சோரனை கொண்டு போகிறோம் என்று கூக்குரலிட்டு வீதியூடே நடத்தி கொண்டு போனார்கள். அப்போது என்று பாஸ்கி திருநாள் நிமித்தமாக பல பல தேசங்களில் நின்று கூடின. மனுக்கள் அறிக இந்த வளர்ச்சியும் அபய சத்தமும் கேட்டு கும்பல் கும்பலாய் பார்க்க வந்த விடத்திலே எங்கள் நாதன் ரூபமரூப லட்சணமாய் சருவாங்கமும் வீங்கி ததும்பி உதிரம் தோய்ந்ததுமாய் கட்டின கட்டிக்களோடு கொண்டு போகிறதை கண்டு இந்த புதுமை ஏதென்று பயந்து ஆச்சரியப்பட்டு முன்னிருந்த சாயலும் இப்போதிருக்கிற தன்மையும் கண்டு மனது வெகு இரக்கமாகி சொல்லுவதே, ஐயோ இப்படிப்பட்ட தர்மவாளனுக்கு இந்த நெருக்கிடையாச்சுதோ. கொஞ்ச நாளைக்கு முன் எங்கள் நாடுகளிலே பண்ணின பிரசங்கங்களுடைய மகிமை இன்னமும் எங்களுக்கு அதிசயிக்குதே. அந்த தர்ம வாக்கியங்களுடைய அமிர்தம் எங்கள் செவிகள் நிறைந்து இருதயங்களை விட்டு போகாமல் இருக்குதே. ஐயோ எப்படிப்பட்ட வியாதிப்பட்டவனும் அங்கவீனப்பட்டவனும் அவருடைய கைதொட சுகம் அடையாதவன் இல்லையே. கேள்வியடைந்த செவிடரும் கண் பார்வை அடைந்த குருடரும் கைகால் அடைந்த முடவரும் எண்ணளவில்லையே. பிசாசு ஆவேசங்களை ஓட்டினதும் செத்தவர்களை உயிர்ப்பித்ததும் கடலிலேயும் கரையிலேயும் செய்த அற்புதங்களை காணாதவனுண்டோ, கேளாதவனுண்டோ? இப்படியே லோகத்திற்கு நவமான அருணன் உதித்தது போல சகலரையும் இரட்சித்து இருந்தவரே இப்போது சோரன் சதியனென்று பேர் பெறலாமோ? ஐயோ இவைகளைக் கண்டு எங்கள் மனது வியாகுலத்தால் அதின்று இரக்கத்தால் உருகுதே. அந்தந்தோ ஐயையோ என்று அந்த சுற்று கிராமங்களால் வந்த சனங்கள் பெருமூச்செறிந்து துக்கித்து பிரலாபித்து இருந்தார்கள். ஆனால் கொடிய யூதர்களுடைய மனதின் கோப குரோதத்தின் சுடர் சற்றும் அமராமலே அந்த வேகத்தோடே சுவாமியை மண்டலாதீஸ்வரனான பிலாத்துவின் அரண்மனையில் கொண்டு போய் முறையிட்டு சொல்லுவதே,
இந்த சோரன் சதியன் புரளிக்காரனை நாங்கள் பிடித்து வந்தோம். இவன்தான் எங்களுடைய நாடுகளை குழப்புகிறதும் வேதங்களை பழிக்கிறதும் தன்னைத்தான் தேவனன்றி புதிய மார்க்கங்களை உண்டாக்குறதும் வினயமாயங்களாச்சனங்களை தன் பட்சமாக்குகிறதும் இதல்லாமல் தான் யூதருக்கு ராசாவென்றும் சேசார் மகாராயனுக்கு கொடுக்கிற இறைப்பகுதியை மறைக்கிறதும் இவன்தானே. இப்படிப்பட்ட குழப்பக்காரனை எங்கள் வேத முறைமையின்படியே சிலுவையிலே வதைக்க வேணுமென்று முறையிட்டு சொன்னார்கள். ஐயோ இரக்கமுள்ள கிறிஸ்தவர்களே, அற்பமும் படுமாசில்லாத எங்கள் இயேசுவை இன்றி குற்றவாளனாய் இத்தனை படாபடி சுமத்தி நெருடு தப்பறைகளால் சிலுவையில் வதைக்க பண்ணுகிற விடத்தில் இப்படிப்பட்ட நீதியீனத்துக்கு அவருக்கு உதவியாக ஒருவரும் இல்லையே. அவருடைய நன்மைத்தனத்தின் நேர்மையை காண்பித்து குற்றமில்லாத தனத்தை ஒப்புவிக்க எவரும் இல்லையே. ஆனதினால் நாங்களாயிலும் எங்கள் நாதன் பேரில் சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுக்கள் பொய்யென்று ஒப்புவித்து இந்த சபையில் எங்கள் ஆண்டவரை குற்றமற்றவராய் காண்பிக்க கடவோ. எங்கள் அன்புள்ள இயேசுவே, பாவிகளான யூதர் உம்முடைய பேரிலெத்தனை குற்றம் சுமத்தி இருக்கிறது என்ன? நீர் எவருடைமையை கொள்ளை கொண்டீர்? ஏது அபூர்வத்து காசைப்பட்டீர்? எந்த ராஜ்யத்தை கலைத்து எவர் இறையை மறுத்தீர்? மோட்ச ராஜ்யத்தில் எண்ணளவில்லாத சம்பத்துண்டாயிருக்கிற உமக்கு ஆசை என்ன? சகல பொருட்களையும் கை கொண்டிருக்கிற உமக்கு களவு என்ன? ஆனால் கிறிஸ்தவர்களே, ஒரு பெரிய பாஞ்சையும் களவும் எங்கள் ஆண்டவர் பேரில் உண்டு. அதேதனில் பூலோகத்தில் இருக்கிற ஆத்துமகுடிகளை பரலோகத்துக்கு கடத்தி கொண்டு போக வந்ததினால் களவு உண்டு. தங்களிச்சையாயிருக்கிற மனுஷரை தம்முடைய அடிமைகளாக்கி எங்களுடைய ஆத்துமங்களை தமது கைவசமாக்க இத்தனை பரம உபாயங்களை பண்ணுகிறதுனால் இந்த குழப்பமும் வாஞ்சையும் மிகுதி கண்டிருக்குது. ஆனதினால் யூதர் கையால் பாடுபடவும் சாகவும் வேண்டியதாயிருக்குது.
ஐயோ பட்சபத்தியுள்ள ஆத்துமாக்களே, இப்படிப்பட்ட களவுகள் எங்கள் ஆண்டவர் பேரில் சாராதபடிக்கு எங்கள் மனம் சந்தோஷமாய் எங்கள் ஆத்துமாக்களை எவருக்கு கையளிப்போ? எங்கள் மனப்பிரியத்தால் அவருடைய மோட்ச ராஜ்யத்துக்கு குடியாகப் போக தண்டித்து அவரை குற்றமில்லாதவராய் காண்பிக்க கடவோ? துஷ்டனஸ்தூரம் கொண்டிருக்கிற யூதர்களே, எங்கள் ஆண்டவர் பேரில் இப்படிப்பட்ட நன்மை செய்த குற்றமல்லாதே வேறொரு குற்றமும் இல்லையே. உங்கள் மனதிகளில் இருக்கிற குரோதத்தின் படலங்களை அகற்றி புத்தியின் கண்களை திறந்து உங்கள் ஆட்சியங்களில் அவர் பண்ணின நன்மைகளையும் புதுமைகளையும் பார்த்து உலோகத்தை ரட்சிக்க வந்த ஆண்டவர் என்று அறிந்து அவராலே மீட்சி அடைய தண்டிக்கிறதல்லாதே அவரை குற்றவாளன் என்று முறைப்பட கடவதல்ல. இந்த பிரகாரமாய் குற்றமில்லாத எங்கள் நாதனை துரையனான பிலாத்துவின் எதிராக நிறுத்தியிருக்கிறவிடத்திலே அவன் பார்த்து யூதர் சொன்ன குற்றங்களெல்லாம் ஆராய்ந்து ஒரு குற்றமும் மெய்யாகவே ஒப்புவிக்கலாயிராததினாரே குற்றமில்லாதவர் என்று அறிந்து தன் சமீபமாய் அழைத்து உமது பேரில் சுமத்துகிற இம்மாத்திரம் குற்றங்களுக்கு ஓர் உத்தாரமும் சொல்லாமல் மௌனத்தோடு இருக்கிறது என்ன? ஆனால் தாம் யூதருக்கு ராசாவென்றது மெய்யோவென்று கேட்டானே. அதற்கு ஆண்டவர் தமது ராஜ்யம் பரலோகத்தில் அல்லாதே பூலோகத்தில் இல்லை என்று வசனித்தாரே. அதை கேட்டு பிலாத்தூஸ் பயந்து ஆண்டவரை விடுகிற மனதாய் தன் பேரில் யூதர் வைராக்கியம் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை கலிலேய தேசவாசி என்று அறிந்து அந்த தேசத்தை ஆடுகிற ஏரோது என்கிற ராயன் அவ்விடத்திலே வந்திருந்ததினால் அந்த ராசாவின் பக்கலிலே கொண்டு போக உத்தாரம் கொடுத்தானே. ஏரோது என்கிற ராசா எங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை முன்கேட்டு ஆண்டவரை காண வேணுமென்று வெகு தாற்பயமாயிருந்ததினால் தன்னண்டையில் அவரை கூட்டி வந்ததைக் கண்டு அகமகிழ்ச்சியாய் தன் முன்பாக யாதொரு அற்புதத்தை காண்பிக்க வேணுமென்று அநேக விதமாய் கேட்ட விடத்திலே
ஆண்டவர் ஓருத்தாரமும் மொழியாமல் மவுன வேஷத்தோடிருக்கிறதைக் கண்டு மூகன் மதியீனனென்று நிந்தித்து நிராகரித்து இந்த நிந்தை கிழக்காகவோ வெள்ளை சட்டையை அணிவித்து மறுபடியும் பிலாத்துவின் அண்டையே அனுப்பினானே. எங்கள் அன்புள்ள இயேசுவே, பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய மட்டில்லாத ஞானமாயிருக்கிற உம்மை புத்தியீனனென்று சொல்ல வாச்சுதே. உம்முடைய திருவாக்கால் லோகத்தை உண்டாக்கி இத்தனை போதகங்களை போதித்த உம்மை ஊமை என்றே சொல்ல வாச்சுதே. உம்முடைய சுகிர்த அலங்காரமெல்லாம் பரிகாச வணிமையாச்சுதே. இப்படியே ஏரோதை செய்த துஸ்தாட்டத்தைக் கண்டு அதிலும் துஷ்டரான யூதர் ஆண்டவரை இந்த பரிகாச கோலத்தோடு வீதியூடே பயணப்படுத்தி ஆகடியமாய் கூக்குரவையிட்டு கைகொட்டி அசங்கதமடித்து சீக்கலிட்டு சிலர் மண்கல் சேலறிந்து சிலர் கையோங்கியும் தடிக்கம்புகள் சுழற்றியும் இப்படியே அவமான நிந்தைகள் பண்ணி எங்கள் பாவத்தினுடைய உக்கிரமும் துர்க்குணங்களுடைய அவலட்சணமும் வெகுமானத்தினுடைய பரியாசமும் காண்பிக்கப்பட்டதே. இப்படிப்பட்ட வேஷமாயாண்டவரை கூட்டிக் கொண்டு மறுபடியும் பிலாத்துவின் முன்பாக காண்பித்தவுடனே அவன் ஆண்டவர் இருக்கிற தன்மையைக் கண்டு மிகுதி துக்கித்திருந்தானே. அதேதனில் பிடிபட்ட நேரம் துவக்கம் கட்டின கட்டிக்கள் நிகழ்க்காமல் இறுக்கின கட்டின் மேற் தசை வளர்ந்ததுமாய் நேத்திர விழிதுவங்கி சரீர மேகமும் இரத்தம் கன்று இருக்கிறதுமாய் பரிகாச கோப்பு லட்சணமாய் கால்மட்டாக வெள்ளையில் ஆஞ்சனம் போர்த்தினதுமாய் இன்னமும் இளைப்பும் சுவாசத்தோடு இருக்கிறதைக் கண்டு ஐயோ, இந்த ஏழவேதையை இம்மாத்திரம் பாதைப்படுத்தினது போதாதோ, இன்னமும் என் அண்டையிலே ஊட்டி வாரது என்ன? மாங்கிஷம் வீறிப்போய் முக அரூபமாய் குறாவி பிரேத சஞ்சாரம் போலிருக்கிற இந்த மனுஷனை இன்னமும் பாதைப்படுத்த கொண்டு வாரார்களோ? ஐயோவென்று மிகுந்த இரக்கத்தோடு பரிதவித்து யூதரை நோக்கி, அற்பமும் பிழையில்லாத இந்த மனுஷனை ஏன் மறுபடி கூட்டி வருகிறீர்கள்? இவன் பேரிற் குற்றமில்லாதது கண்டல்லோ ஏரோதை ஆக்கின இடாமல் விட்டுவிட்டானே. இப்படி கொத்த மிடியனை
கொன்றதினால் உங்களுக்கு உள்ள பிரயோசனம் ஏதென்று எங்கள் ஆண்டவரை அவர்கள் கையால் விடுவிக்கத்தக்கதாக மனதாய் அதற்கோர் உபாயத்தை குறித்தானே. அதேதென்றால் பரபாஸ் என்கிற வல்லடி கொள்ளைக்காரன் அநேக இல்லங்களில் கொள்ளையாடி வஸ்துக்களை அறமாறி உயிர்களை சேதப்படுத்தி தேசத்தை அறம்புறமாய் குழப்பினதால் சிறைச்சாலையில் அடைபட்டிருந்தானே. யூதர் மார்க்கத்தின் முறையின்படியே பாஸ்கு திருநாளில் காவற்கூடத்தில் இருக்கிறவர்களில் ஒருவனை விட்டுவிட வழமையாயிருந்ததினாலே அப்படிப்பட்ட கள்ளனை விடமாட்டார்கள் என்று நினைத்து அவனையும் எங்கள் ஆண்டவரையும் யூதர் முன்பாக நிறுத்தி, உங்களுடைய திருநாள் முறைமையின்படியே இந்த 2 பேரில் நசரேனு இயேசுவை விடுவோமோ அல்லது பரபாஸ் என்கிற கள்ளனை விடுவோமோ என்றே கேட்டானே. கிருபை பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே, துஷ்ட சத்துராதியான யூதர்கள் இதற்கு மறுமொழி சொல்லு முன்னமே நாங்கள் எங்கள் பட்சபக்தியின்படியே தெரிந்து சொல்லுவோ. பரபாஸ் என்கிற மகா குழப்பக்கார கள்ளனை விடாதிருக்கிலும் எங்கள் ஆண்டவரை விட்டுவிட வேணுமென்று நிற்போ. ஆனால் துஷ்டயூதர் இப்படியே கேளாமல் பரபாஸ் என்கிற கள்ளனை விட்டுவிடச் சொல்லி நசரேனு இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொல்லுகிறதல்லாதே விட்டுவிடப் போகாதென்று மகா சத்தமாய் முறையிட்டு சொன்னார்கள். ஐயோ, வஞ்சக விஷம் நிறைந்த பாவிகளே, இத்தனை விரோத குரோதம் உங்கள் மனதில் அமைந்திருக்கிற விதம் என்ன? உங்களுக்கு ராசாவும் பிதாவும் சுவாமியுமாயிருக்கிற தேவ வல்லவ குமாரனை கொலைப்படுத்தவும் துஷ்டனிஷ்டூர கள்ளனை விட்டுவிடவும் சொல்ல நீதமுண்டோ? ஐயோ, அந்நீதங்களில் சமானமில்லாத பெரிய கண்ணீதமே, துஷ்டாட்டங்களில் நிகரில்லாத துஷ்டாட்டமே, சீவியர்களை கொல்லுகிறவனிருக்க மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறவரை கொல்ல நியாயமோ? வஸ்து கொள்ளையாடியவன் பிழைக்கவும் வஸ்து கொடுக்கிறவர் சாகவும்
நீதமுண்டோ? குற்றவாளனை விட்டுவிடவும் அற்பமும் குற்றமில்லாத எங்கள் நாதனை வாதிக்கவும் நடுவோ. இப்படிப்பட்ட அவநியாயத் தெரிதலை துஷ்டயோதர் தங்கள் வைராக்கியத்தால் அன்றி பண்ணினாலும் பாவியான கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவத்தினாலே நிதமும் பண்ணுகிறார்கள். அதேதனில் சுகிதத்தை விட்டு பாவத்தை கையேற்கிறது, பரலோகத்தை மறந்து பூலோகத்தை விரும்புகிறதும் ஆத்துமத்தை இழந்து சரீரம் பிழைக்க பண்ணுகிறதும் இவையெல்லாம் இயேசுநாதரை வாதித்து பரவாசை பிழைக்கவிட கேட்கிற நியாயமென்று அறியவும். இந்த பிரகாரமாய் பிலாத்து வென்கிற துரையன் யூதருடைய மனக்கொடுமை பெரிதாயிருக்கிறதைக் கண்டு தான் நினைத்த உபாயத்தினால் ஆண்டவரை விட்டுவிடலாய் இருக்கவில்லை என்று கண்டு கொஞ்சமாய் வாதிக்க கட்டளையிட்டால் அவர்களுடைய மனவிஷம் எவ்வளவாகிலும் இளகி இறங்குவார்கள் என்று நினைத்து ஆண்டவரை சில்வான அடியடிக்க நிரூபித்தானே. அந்த உத்தாரம் கிடைத்தவுடனே அந்த கொடிய சத்துராதி யூதர் எங்கள் ஆண்டவரை சகலரும் காணத்தக்கதாக பிலாத்துவினுடைய முற்றவழியில் கொண்டு வந்து அவருடைய சர்வாங்கமும் மறைந்திருந்த நீளிய வஸ்திரத்தை கழற்றி அந்த முற்றவழியில் குற்றவாளரை வாதிக்க நாட்டியிருந்த கற்றூணிலே எங்கள் இயேசுவின் திருக்கரங்கள் இரண்டையும் திருப்பாதம் இரண்டையும் சேர்த்து மகா துண்டிக்கமாய் சிக்கன கட்டினார்கள். ஐயோ மானிடரே, இப்படிப்பட்ட துஷ்டாட்டத்தை காண கண்கொள்ளுமோ? சொல்ல நாவழங்குமோ? கேட்க செவியாகுமோ? பொறுக்க மனது அடங்குமோ? பாவியான கிறிஸ்தவர்களே, இன்று எங்கள் ஆண்டவர் மெய்யாகவே தமது பாவவாள அடிமைகளுடைய வேஷம் தரித்திருக்கிறாரே. மெய்யாகவே இன்று தாசருடைய ஆக்கினை படுகிறாரே. அநாதிபிதாவே, உம்முடைய பிரிய திருக்குமாரன் இந்த சபையில் இருக்கிற அவமான லட்சண வேஷத்தை பார்க்க வேண்டாமோ?
தேவதூதர்களே, உங்கள் நாதனை வளைந்திருக்கிற யூதர் சபையை விலக்கி உங்கள் சேனை திரள்களால் சூழ்ந்திருக்க வேண்டாமோ? ஆகாச மண்டல மேகங்களே, உங்கள் மேகபடலம் என்கிற திரைகளால் ஆண்டவர் அணிந்திருக்கிற பாவவேஷத்தை மறைத்து வெள்ளி என்கிற தீபங்களால் அவருடைய தெய்வீக மகிமையை பிரகாசிக்க வேண்டாமோ? பூலோகத்தில் இருக்கிற பாவவாளர்களே, தருமவாளர்களே, உங்கள் சுவாமி இருக்கிற தனிமையை பார்த்து தர்மவாதிகள் தங்கள் சுயங்களால் அவரை வெகுமானிக்க வேண்டாமோ? பாவிகளாயிருக்கிற நாங்கள் எங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற அவருடைய குற்றமில்லாத திருக்கரங்களை அவிழ்த்து எங்கள் பாவக் கைகளை அந்த கற்றூணிலே சேர்க்க கடவோ? ஐயோ, இதிலோர் அடைமானமும் இல்லாததினால் அந்த துஷ்டயூதர் எங்கள் ஆண்டவரை கற்றூணோடு கட்டினதின் பிள்ளை அவ்விடத்தில் நின்ற சேவகர்களில் அதிக சவி பெலனும் நெஸ்தூர மனதுமுள்ள 6 பேரை தெரிந்து பிலனாக அடிக்கத்தக்கதாக அவர்களுக்கு கையிடை கட்டி மனச்சந்தோஷம் பண்ணி ஆயத்தப்பட சொன்னார்கள். அந்தப்படியே அவர்கள் 6 பேரும் தங்களுடைய சரீரத்தின் தத்துவத்தையும் மனசின் கொடுமையையும் காட்டி கண்களால் நெருப்பு பொறி பறக்கிறதுமாய் ராட்சத வேஷத்தை கொண்டு புறப்பட்டு இரும்பு சங்கிலிகளையும் கசைவார்களையும் முள் அழுத்திய சாட்டை சம்மட்டிகளையும் கொண்டு ஊட்டியுறக்க வருகிற கொடூர சிங்கம் புலி போல ஆண்டவரை முடுகித்து வளைந்து இவ்விரண்டு பேராய் தொய்யாதபடிக்கு கை மாறி மாறி அடிக்க தொடுத்தார்கள். ஐயோ, அந்நேரத்தில் எங்கள் ஆண்டவருடைய மென்மையான சரீரத்தில் இடைவிடாமல் படுகிற அடிகள் காய்ச்சின இரும்பு கட்டியில் சுத்தியல் அடி விழுகிற மறுவாதி என்போமோ? ஓடையிடி குமுறி பரிசிக்கிற கல்மலை போல் என்போமோ? ஐயோ, சருவாங்கமும் கொப்புளமாய் மாங்கிஷமெல்லாம் சிதைந்து என்பு தோன்றும் தனையும் கீறி கிளிபட்டு இரத்த சாகரங்கள் புறப்பட்டு மனுஷ ரூபம் என்கிற தளிந்து ஏகமும் ஒரு புண்ணாய்
போச்சுது. அதனால் எங்கள் ஆண்டவரை கட்டின கட்டுக்கள் இரத்த கட்டுக்களாய், அடித்த கசைவார் இரத்தவார்களாய், கற்றூன் இரத்த தூணாய், நின்றவுடம் இரத்த சமுத்திரமாய், கட்டவிட்டவுடனே எங்கள் ஆண்டவர் விலக்கேடாய் அந்த இரத்த சமுத்திரத்திலே விழுந்தாரே. ஐயோ என் அன்புள்ள இயேசுவே, இத்தனை வாதை வேதனை எல்லாம் படுகிறீரே. நான் செய்த பாவத்துக்கல்லாது நீர் செய்த குற்றம் இல்லையே. இத்தனை இரத்தமெல்லாம் சிந்துகிறீரே. எங்களுடைய ஆத்துமத்தின் அசுத்தம் கழுவுகிறதல்லாதே உம்முடைய பேரில் ஒரு அழுக்குமில்லையே. பரவாஸ் என்கிற கள்ளனிலும் அதிக கள்ளர் நாங்களே. ஊராருடைமைகளை கொள்ளையாடிகள் நாங்களே. வாக்கினாலும் கிரிகையினாலும் பிறர் ஆத்துமங்களை கெடுக்கிறது நாங்களே. இந்த ஆக்கினைகளெல்லாம் நாங்கள் படுகிறதல்லாதே தேவரீர் படக்கடவ தல்லவே. ஆனதினால் உம்முடைய திருக்கரங்களில் கட்டியிருக்கிற எங்களுடைய பாவ கட்டுக்களை அவிழ்க்கவே. உம்முடைய திருப்பாத வடிவணங்கி நமஸ்கரித்து பாவ பொறுத்தலை மன்றாடவும் கற்றூடே பிடித்திருக்கிற உம்முடைய துக்கித்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. ஆண்டவரே தேவரீர் எங்களுக்காகப்பட்ட 5000 அதிக அடிகளைப் பார்த்து எங்களுடைய பாவத்தின் அதிகத்தை பொறுத்தருளும். உம்முடைய திருமேனியின் முறிவுகளை பார்த்து நாங்கள் எங்கள் சரீரத்தின் சுக செல்வங்களை வெறுக்க பண்ணி அருளும். நீர் கட்டப்பட்டிருக்கிற தூணை பார்த்து எங்கள் மனக்கடினங்களை இளக பண்ணும். உம்முடைய அனந்த கிருபகாடாட்சத்தால் எங்கள் சகல தோஷங்களையும் பொறுத்து தயவு பண்ணும் சுவாமி.